மாண்பு பேரவைத் தலைவர்களே, இது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. காவிரி நதிநீர் என்பது நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர்நாடி பிரச்சனை. அதனாலதான் இதை நான் மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்தி பேசுறேன். ஏற்கனவே ஒவ்வொரு முறை பிரச்சனை வருகின்ற பொழுது அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அதிமுக அரசாங்கம் சரி, அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடைபெற்று அதுக்கு பிறகுதான் ஒரு முடிவு செஞ்சு சட்ட ரீதியாக நாம் நடவடிக்கை எடுத்த வரலாறு உண்டு. ஆனால் நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு செய்தியை அனைத்து கட்சியுடைய தலைவர்களை அழைத்து பேசி சாதக பாதகங்களை தெரிந்து பிறகு அதில் இருக்கின்ற குறைபாடுகளை நீக்குவதற்கு முடிவு செய்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். இப்படித்தான் கடந்த காலத்தில் இருந்தது. ஆனால் எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் அவர்களாகவே இன்றைக்கு மாண்புமிகு முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னாங்க. அதுல எனக்கு என்ன அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்க எங்களுக்கு முழு விவரம் தெரியாது. இருந்தாலும் கடந்த காலத்தில் நடுவர் மன்றம் கடந்த காலத்தில் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது, மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது, அது அதிமுக ஆட்சியும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் சரி, இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அதற்கு பிறகு சட்ட வல்லுநரோடு கலந்து பேசி இதுதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு கிடைக்கப்பட்ட தீர்ப்பு. அது மட்டுமல்ல, 2018ஆம் ஆண்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பல ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி இறுதி தீர்ப்பை பெற்றுவிட்டோம். அந்த இறுதி தீர்ப்புல தெளிவா குறிப்பிட்டிருக்குது, கீழ்ப்படுகை மாநிலத்தினுடைய அனுமதி ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகை மாநிலம் காவிரி ஆற்றின் குறுக்கே வருகின்ற தண்ணீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பவோ முடியாது என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். மீண்டும் நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கின்ற பொழுது சட்ட சிக்கல் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. 20 மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய நீர் காவிரி நீர், அது மட்டும் டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதை உணர்வுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அவருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.